வெள்ளரிக்காய் சட்னி. 2 வெள்ளரிக்காயை எடுத்து அதோட நுனிப்பகுதி அடிப்பகுதியும் வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி வச்ச அந்த சின்ன பகுதியை எடுத்து வெள்ளரிக்காயோட நுனிப்பகுதியிலும் அடிப்பகுதியிலும் தேய்ச்சி அதோட கசப்பு தன்மை நீங்கிடும். கசப்பு தன்மை நீக்கின பிறகு அந்த வெள்ளரிக்காயோட மேல் தோலை மட்டும் சீவிட்டு விதையில்லா பகுதியில் மட்டும் தனியாக பிரித்து வச்சு நறுக்கி எடுத்துக்கோங்க. நறுக்கி வச்ச வெள்ளரிக்காய் துண்டுகளை மிக்சியில் போட்டு அது கூட 3 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் துருகின தேங்காய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி, இஞ்சி சிறிதளவு, 3 முந்திரி, அது கூட தேவையான அளவு தண்ணீர் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட பெருங்காயத்தூள் போட்டு அந்த தாளிப்பை சட்னி மேலே ஊற்றணும். சுவையான வெள்ளரிக்காய் சட்னி தயார்.